நவகிரகங்களும் மாறிட்டே தான் இருக்கு. ராசி கட்டம் மாறலினாலும் சரி, நட்சத்திரத்துக்குள்ளேயாவது நகர்ந்துட்டே தான் இருக்கு. இந்த மாதிரியான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையிலயும் சரி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்களாக உண்டு பண்ணதான் செய்யுது. இந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நாம இங்க பார்க்க போறோம். அந்த வகையில ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள்ல எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம். ஆத்ம நமஸ்தே, நான் உங்க வித்யா பேசுறேன். மேஷ ராசினருக்கு இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஆகஸ்ட் மாத ராசி பலனில் பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில் நுழையிறாரு. அதே நேரத்தில் அந்த இடத்துல புதனும் மாத தொடக்கத்தில் இருக்குங்க. உங்களுக்கு புத்தி ஸ்மார்ட்டாக வேலை செய்யும். ரொம்ப நிதானமாக என்ன செய்யலான்றதை யோசித்து செய்யக்கூடிய திறமை மாத முற்பாதியில் இருக்குது. அந்த 2-3 நாள் நல்லா இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நல்ல யோகத்தில் நல்ல அமைப்பில் தான் இருக்குது. நல்ல தைரியமாக விவேகமாக செயல்படுவீங்க. உங்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 7க்குரியவர் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், அவர் நீச்சம் அடைகிறாரு. கடந்த மாதம், அதாவது ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேதுவோட இணைவு பெற்றதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போ சுக்கிரன் உங்களுக்கு 2த்துக்கு, அதாவது குடும்ப தனஸ்தாதிபதியும் அவர் தான், குடும்பத்தின் அதிபதியும் அவர் தான், அவரே தான் கலத்திர காரகனும். இவர் நீச்சம் அடையிறதுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பொருளாதாரம் உங்களுக்கு வரவெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். செலவுகளை தவிர்க்கவே முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல 7.5 சனி தொடங்கி உங்களை வச்சு செஞ்சுட்டு இருக்க சனி இப்போ வக்ரகதியில் இருக்குது. வக்ரகதியில் இருக்கக்கூடிய சனி மீது உங்களுக்கு யோகாதிபதியான குரு பார்வை விழுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த நேரத்தில் வேகமாக செயல்படுத்த முடியும். ரொம்ப வேகமாக செயல்படுவீங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்காக மற்றவங்களும் உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. கண்டிப்பாக மற்றவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி நல்ல அமைப்பில் உட்காந்துருக்காரு. அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த செவ்வாயோட அமைப்பு உங்களுக்கு மற்றவங்களோட சப்போர்ட்டையும் ஏற்படுத்தி கொடுக்கும். யாராவது உங்களுக்கு முன் செய்வாங்க. சரி வாப்பா நான் பார்த்துக்கிறேன், நான் முக்கியமாக இந்த வேலையெல்லாம் தேடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். ஐயோ பாவம் புள்ள, நல்ல புள்ள, கஷ்டப்படுறான், பரிதாபமாக இருக்கே, இவ்வளோ கஷ்டப்படுறானே, இவனுக்கு நல்ல டேலண்ட் இருக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உங்களுக்கு உதவி செய்வாங்க, கூப்பிட்டு உங்களுக்கு வேலையை கொடுப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பு இருக்கணும் போது இந்த காலத்தை நீங்கள் நல்லாவே பயன்படுத்திக்கலாங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப யோகம் தரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு சூரியன், இந்த குரு சூரியன் இணைவுன்றது தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு பலன்களை கொடுக்க போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல உங்களுடைய 2 யோகாதிபதி கிரகங்களும் இருக்குது. நீங்கள் வீடு ஏதாவது வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா அது அப்படியே அமைஞ்சிடும். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீடு தவிர்த்து ஏதாவது வேறு எதுனா நிலமோ இல்லை வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும், சொத்து மாதிரி ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதுவும் தாராளமாக அப்படியே அமைஞ்சிடுங்க. மேஷ ராசினருக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதாவது வரவுகள் தாராளமாக இருக்குது, செலவுகளும் இருக்குது. அது சுப செலவுகளை உங்களால் மாற்றிக்க முடியும். அதனால் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்களால் என்னென்ன பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அத்தனையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதனால் அழகாக பிளான் போட்டுக்கோங்க. சரி, பொருளாதாரமும் ஓரளவுக்கு சொல்லியாச்சு, வேலை வாய்ப்பும் சொல்லியாச்சு, தொழிலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்குது. நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுவீங்க. மேஷ ராசினர், அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் சரி, கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கவங்களும் சரி, ரொம்ப பொறுமையாக நிதானமாக விவேகமாக செயல்பட்டு ரொம்ப வேகமாக உங்களோட வேலைகளை முடிப்பீங்க. உங்களுடைய அந்த பொறுமையும் இருக்குது பார்த்தீங்களா பரணி நட்சத்திரத்தில், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கும். எது இல்லை இன்வெஸ்ட் பண்ணலான்ற அந்த சிந்தனையை கொடுக்கும். உங்களுக்கு சரியான கைட்லைன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அழகாக மற்றவங்க உங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா செவ்வாயோட புதன் இருக்குது. அந்த புதன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 4ஆம் இடத்துல குரு சூரியனோட இணைவு பெற்று இருக்குன்றதுனால அப்போ உங்களுக்கு சரியான சப்போர்ட் கிடைக்குதுன்னு தான் சொல்லணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு நல்ல சக்ஸஸை கொடுத்துரும். ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது பார்க்கும்போது ஃபேமிலியில் கண்டிப்பாக பிரச்சனைகளை தவிர்க்கவே முடியாதுங்க. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 7க்குரிய சுக்கிரன்
உங்களுக்கு 6ஆம் இடத்துல நீச்சம் அடைந்து இருக்கிறாரு அப்படின்னா பலம் இழந்து இருக்கிறாருன்றது அர்த்தம். அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்துல தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அதிகமாகவே ஏற்படும். ஏற்கனவே நீங்க வேக வேகமா செயல்பட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் நல்ல யோகத்துல இருந்து உங்களை வேகமா செயல்பட வைக்கிறாரு. அந்த இடத்துல உங்களுக்கு கலத்திரக்காரகன் உங்களுடைய பார்ட்னர் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க, அவங்க பலவீனமா இருக்காங்க. அதனால உங்களுக்கு கோபம் அதிகமா ஏற்படும். அந்த கோபத்தை தவிர்த்துக்கோங்க. மோஸ்ட்லி நீங்க 2 பேரும் அவாய்ட் பண்ணிக்கிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த காலகட்டத்துல நீங்க வந்து மீட் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. டைம் அதிகமா நீங்க ஸ்பெண்ட் பண்ணி நீங்க மீட் பண்றீங்க, பேச்சுவார்த்தை வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பிரச்சனை வரும், கண்டிப்பா சண்டை வரும். உங்களுடைய பார்ட்னர், நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட்னர் உங்க மேல குறை சொல்லிட்டே இருப்பாங்க, உங்ககிட்ட புலம்பிட்டே இருப்பாங்க. நீ என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற, நீ என்கிட்ட சரியா பார்த்துக்க மாட்டேற, நீ என்கிட்ட சரியா பேச மாட்டேற, எனக்கு நீ அவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டேறன்னு சொல்லிட்டு உங்க மேல ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. அது உங்களால கேட்குற சக்தியும் இருக்காது. அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் பேசலாம்னு நினைச்சா நீங்க முதல் நிமிஷத்துலயே அவங்கள ஆஃப் பண்ணிடுவீங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வரும். ஸோ மேஷ ராசியினர் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். மோஸ்ட்லி இந்த டைம்ல நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆகஸ்ட் மந்த்ல கண்டிப்பா அவங்க வந்து உங்ககிட்ட புலம்பிட்டே இருப்பாங்க, ஒரு சண்டையை உண்டாக்கி கொடுத்துருவாங்க. அதனால நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் சொல்லியாச்சு, ஃபேமிலியும் சொல்லியாச்சு. அடுத்தது மேரேஜுக்காக நீங்கள் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல யோகம் தரக்கூடிய வரன்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இன்னும் ஒரு 2 மாதங்கள் சரியாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வரும். சரிங்களா? இப்போ வர்றதே நீங்கள் முடிக்கலாம், ஆனால் இன்னும் பிடிச்ச மாதிரி வரும்ன்றது வருங்காலத்தில் தான் இருக்குது. அதனால நீங்கள் வெயிட் பண்ணுறது இன்னும் நல்லதும் கூட. படிக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்கள் நிறையவே கற்றுப்பீங்க. அடடா, இத்தனை நாள் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணாமல் போயிட்டோமே, இத்தனை நாள் இந்த இதில் நம்ம வந்து டைம் அதிகமாக வேஸ்ட் பண்ணிட்டோமே, இது ரொம்ப ஈஸியாக இருக்கே. உங்களுக்கு ரொம்ப ஈஸி மெத்தட் நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. புது புது விஷயத்தை கற்றுப்பீங்க, புது டெக்னாலஜி கற்றுப்பீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். உங்களுக்கு குருவோட வெல்விஷரோட கைட்லைன்ஸு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல மார்க் கூட ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேஷ ராசினர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ராவலிங்கில் கொஞ்சம் சேஃபாக இருங்க. உங்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கு. அங்கே வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும் சனியோட பார்வையும் விழுதுன்னும் போது அப்போ உங்களுக்கு அதில் ட்ராவலிங்கில் பிரச்சனை இருக்கும். உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க, கூட்டமாக நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சிக்கல் பிரச்சனை ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஃபுட்டும் கண்ட்ரோலாக இருந்துக்கிறது நல்லது. நெஞ்செரிச்சல், வயிறு ப்ளோட்டிங் ஆகும், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதனால ஹெல்த்லேயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு நல்ல வரவு இருக்குது, அதுக்கேற்ற செலவுகளும் இருக்குது. அதனால் அது சரியாக நீங்கள் பட்ஜெட் போட்டு கையாண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். அதே மாதிரி குரு சூரியன் இணைவுன்றது உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு கைடு மென்டர் எல்லாம் கிடைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எப்பவுமே நன்றி உள்ளதா கிராட்டிடியூடாக இருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இதுக்கப்புறம் முன்னேற்றமாக தான் இருக்குது.